யோசேப்பு வந்த வழிகள் நமக்கு தெரியும். ஆமென். அவன் சந்தித்த பாதைகள் அவன் நினைத்து பார்க்காத பாதைகள். தான் லைஃப்ல இப்படி ஒரு வேய அவன் லைஃப்ல நினைச்சிருப்பாரான்னு கேட்டா ஒரு நாளுமே நினைச்சிருக்க மாட்டாரு. ஆமென். தன் சகோதரர்களே தன்னை தூக்கி குழியில போடுவாங்களா, இதை நினைச்சிருக்க மாட்டார். தன் சகோதரர்களை எடுத்து தன்னை விற்பார்களா, இதை நினைச்சிருக்க மாட்டார். தான் விற்கப்படுவது, தான் அடிமையாய் கொண்டு போகப்படுவது, போத்திபார் வீட்டில் இருப்பது, அங்கிருந்து திரும்ப சிறைச்சாலைக்கு போவது, இந்த ஒரு பாதை யோசேப்பு ஒரு நாள் கூட நினைச்சிருக்க மாட்டார். ஆனா இந்த பாதையில எல்லாம் வரும்போது தேவன் கொடுத்த தரிசனத்தை யோசித்திருக்கலாம், நினைச்சிருந்திருக்கலாம். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை நிறைவேறும் மட்டும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டிருந்தது. ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, சகோதரர்கள் வணங்கினதும் அவன் நினைக்கிறான். எதை நினைக்கிறான்? கர்த்தர் தனக்கு காண்பித்ததை நினைக்கிறான். அப்ப இதுவரை யோசேப்பை நீ நினைக்கவே இல்லையா? நினைச்சார். ஆனா நினைக்கும் போதெல்லாம் எப்படி நினைச்சிருப்பார்னா, இதெல்லாம் நடக்கவா போகுது, எனக்கு நடக்கிறத வச்சு பார்க்கும் போது கர்த்தர் காண்பிச்சது எனக்கு நடக்கவா போகுது, இப்படி நினைச்சிருப்பாரு. ஆனா இப்போ ஒரு இடத்துல ஒரு நாள் வந்துச்சு பாருங்க. அந்த நாள்ல எப்படி அவர் நினைக்க வைக்கிறார்னா, இனி நடக்கவா போகுதுன்னு நடந்துச்சுன்னு நினைக்க வைக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தை நம்புகிறீர்கள்? ஹalleluya. ஒரு நாள் எனக்காய் வர போகிறது, நடக்குமா என்று நினைத்த அந்த காரியம் நடந்து நான் சொல்லுவேன், எனக்கு சொன்ன பிரகாரமே கர்த்தர் எனக்கு செய்து முடித்தார். எனக்கு வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றினார். ஹalleluya.